ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பாலாபடி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாங்க தெரிந்து கொள்வோம் அப்படின்ற டைட்டிலில் நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, போர்க்லிப்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். போர்க்லிப்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, இது எப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த போர்க்லிப்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹார்பரில் கண்டெய்னரில் இருக்க மெட்டீரியல் இறக்கிறதுக்கு, லோடு பண்ணுறதுக்கு, அன்லோட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எங்கே ஒர்க் பண்ணுவோம், எங்கே ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, எம்என்சி கம்பெனியில் மேக்ஸிமம் பெரும்பாலான கம்பெனிகளில் போர்க்லிப்ட் யூஸ் ஆகும். அது எப்படி யூஸ் ஆகும்னா, லேபர்லாம் வந்து கம்மியாக வந்து வெயிட்டு தூக்க முடியும். ஆனால் வந்து மிஷினில் வந்து ஹெவி லோடு உள்ள இதெல்லாம் எல்லாமே வந்து போர்க்லிப்ட்டு தான் தூக்கப்படும். அதனால் மேக்ஸிமம் வந்து போர்க்லிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த போர்க்லிப்ட் வந்து நிறைய வகையான இருக்குது. டீசல், பேட்ரி, கேஸு, பேட்ரி எல்லாமே வந்து ஃப்ளோரில் ஓடும். அதாவது இன்னும் கம்பெனி உள்ளே ஓடும். டீசல் வந்து வெளியே ஓடும். ஏன் இது உள்ளே ஓடும், இது வெளியே ஓடும்னா, இது வந்து கேஸு, பேட்ரி வந்து பொல்யூஷன் கிடையாது. அதனால் கம்பெனி ஃப்ளோரில் ஷாப் ஃப்ளோரில் எல்லாமே ஓடும். அவுட்டரில் ஓடுறது வந்து டீசல் ஓடுறதுனால பொல்யூஷன் இருக்கிறதுனால அவுட்டரில் இருக்கிறதுனால பிரச்சனை இருக்காது. அதனால தான் இதை மாதிரி பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய கெப்பாசிட்டியான நிறைய போர்க்லிப்ட் இருக்குது. இந்த போர்க்லிப்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பலுவும் குறையும், வேலையும் சீக்கிரமாகும்ன்றதுனால கம்பெனி இதை தேர்ந்தெடுத்துருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நான் வீடியோவோட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, பாய்.